With this, we can clearly understand that Kalam always had a vision and great to achieve it. His journey to success was not a bed of roses. Now let's watch a Tamil sketch showcasing his early struggles as young boy. ஏவுகணை நாயகன் காலமும் சலாம் போடும் கலாம் ஐயாவின் குழந்தை பருவத்தை நாடகமாக நடிக்க வரும் எம் பள்ளி மாணவர்கள். காட்சி 1. வீடு. கதாபாத்திரங்கள்: தந்தை ஜைனுலாபுதீன், தாய் ஆசியம்மா, சகோதரர் முகமது, சகோதரி அசீம் ஜோஹ்ரா, அப்துல் கலாம் மற்றும் உறவினர் சகோதரர் சம்சுதீன். அம்மா அம்மா அப்துல், இன்றைய அறிவியல் தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்றேன். அற்புதம் அப்துல், உன் திறமையை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் கல்வி என்பது முழு மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமல்ல. நினைவில் கொள், சிறந்த கல்வி என்பது நமக்கு நல்ல பண்புகளை வழங்குவதாகும். உன் அம்மா சொல்வது சரிதான் அப்துல். அறிவியல் அறிவு பெரிய விஷயங்களை அடைய உதவும். ஆனால் அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நான் செய்வேன் அப்பா. அப்துல், நீ எப்படியும் ஒரு பெரிய சாதனை செய்வாய் என்று எனக்கு தெரியும். அந்த நாளை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அக்கா, நான் உங்களது நம்பிக்கையை காப்பாற்றுவேன். அப்துல், நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். கனவுகள் தான் வெற்றியின் முதல் படி. உன் கனவுக்காக கடினமாக உழைத்து கொண்டே இரு. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அப்துல், அப்துல், வாருங்கள் அண்ணா. எனக்கு இன்று வேறு வேலை இருக்கிறது. அவசரமாக செல்ல வேண்டும். இந்த செய்தித்தாள்களை விநியோகிக்க உதவ முடியுமா? நிச்சயமாக அண்ணா, உங்களுக்கு உதவுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா, நான் பத்திரிகைகளை விநியோகிக்க சென்று வருகிறேன். சரி அப்துல், பத்திரமாக சென்று வா. செய்தித்தாள்களை விநியோகித்துவிட்டு களைப்பாக வீடு திரும்பினார் கலாம். வா அப்துல், உட்காரு. அப்துல், நீ பார்ப்பதற்கு களைப்பாக தெரிகிறாய். ஓய்வெடுக்கும் முன் ஏதாவது சாப்பிடு. அப்துல், என்னுடன் வா, சேர்ந்து சாப்பிடலாம். ஆனால் அக்கா, நீங்கள் தான் முன்பே சாப்பிட்டு விட்டீர்களே. அட, உனக்காக மறுபடியும் சாப்பிட்டால் ஒன்றும் தவறில்லை. வா அப்துல். சரி, வாருங்கள். அடுத்த நாள் காலை பள்ளியில் கதாபாத்திரங்கள்: அப்துல் கலாம், ராமானந்தன், அரவிந்த், மோகன், ராஜன், இயற்பியல் ஆசிரியர் மற்றும் புதிய கணக்கு ஆசிரியர். இயற்பியல் ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைகிறார். காலை வணக்கம் மாணவர்களே. காலை வணக்கம் ஆசிரியரே. அமருங்கள், அமருங்கள். ஆசிரியர் பாடத்தலைப்பை அறிமுகப்படுத்தும் பொழுது வகுப்பறையில் காட்சி தொடங்குகிறது. இன்று நாம் இயக்க விதிகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் நம்மிடம் சோதனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் இல்லை. ஆனாலும் நான் அவற்றை உங்களுக்கு விளக்கமாக கற்றுத்தருகிறேன். கவலைப்படாதே மோகன், இந்த விதியெல்லாம் நமக்கு சரிப்படாது.
கவலைப்படாதே மோகன், இந்த விதியெல்லாம் நமக்கு சரிப்படாது. மணி அடித்தவுடன் நம்மால் முடிந்தளவு சாப்பிடுவோம். இந்த மதிய உணவு விதி மட்டுமே நமக்கு பொருந்தும். ராஜன், உனது கணக்கை விட உன் நகைச்சுவைகள் ரொம்ப மோசம். ஐயா, சொல்லு அப்துல். என் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு மாதிரிகளை செய்ய முயற்சிக்கலாமா? அதன் மூலம் இயற்கை விதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நான் பார்க்க ஆர்வமாக உள்ளேன். நல்ல யோசனை அப்துல். ஆர்வமே கற்றலின் ஆழமான அடித்தளம். நாளை உனது மாதிரிகளை வகுப்பில் பகிர்ந்து கொள். ஐயா, நானும் முயற்சிக்கலாமா? ராஜன், நீ நகைச்சுவைக்கு பயன்படுத்தும் முயற்சியை கொஞ்சம் படிப்புக்கு செய்தால் இந்த வருடம் நீ தேர்ச்சி பெறலாம். அப்துல் மட்டுமல்ல, அனைவரும் மாதிரிகளை செய்ய முயற்சி செய்து பாருங்கள். வகுப்பு முடிந்ததற்கான மணி அடிக்கிறது. நன்றி மாணவர்களே. நன்றி ஆசிரியரே. அடுத்த வகுப்பிற்கு மாணவர்கள் ஆயத்தமாகின்றனர். புதிய கணக்கு ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்தார். காலை வணக்கம் மாணவர்களே. காலை வணக்கம் ஆசிரியரே. அமருங்கள். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து தங்களை அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கூறினார். நான் உங்களது புதிய கணித ஆசிரியர். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா, நான் கணித புலி ராஜன். அது கழுத புலி இல்லடா, கணித புலி. ஐயா, நான் ராமானந்தன். ஐயா, என் பெயர் அப்துல் கலாம். ஆசிரியர் அப்துல் மற்றும் ராமானந்தன் அருகருகே அமர்ந்திருப்பதை பார்த்து கோபம் கொள்கிறார். அப்துல், நீ ஏன் ராமானந்தனின் அருகில் அமர்ந்திருக்கிறாய்? மறுபக்கம் போய் உட்கார். வகுப்பறை அமைதியானது. அப்துல் குழப்பம் அடைந்து எழுந்திருக்கிறார். பிறகு ராமானந்தன் பேசுகிறார். ஐயா, அப்துல் என் நண்பன். அவன் ஏன் இங்கு உட்காரக்கூடாது? அப்துல் அப்பாவும் என்னப்பாவும் நண்பர்களே. அப்துலை இங்கே உட்கார அனுமதிங்கள் ஐயா. சரி, உட்காருங்க. ஆசிரியர் கணிதம் கற்பிக்க தொடங்குகிறார். ஓ 2 2 ஓ 2 2 ஈ 2 4 ஈ 2 4 மூ 2 6 மூ 2 6. சுரேஷ், என்ன செய்கிறாய்? வகுப்பு முடிந்ததற்கான மணி அடிக்கிறது. நன்றி மாணவர்களே. நன்றி ஆசிரியரே. ஆசிரியர் வெளியேறுகிறார். கலாம் தனது அன்பு நண்பருக்கு நன்றி தெரிவித்தார். நன்றி நண்பா. காட்சி 3. கலாம் மற்றும் சம்சுதீன் செய்தித்தாள்களை தொடர் வண்டியிலிருந்து சேகரிக்கிறார்கள். சேகரித்த செய்தித்தாள்களை விநியோகிக்கிறார்கள். காட்சி 3. அப்துல், டியூஷன் ஆசிரியர் மற்றும் டியூஷன் நண்பர்கள். கோவிலுக்கு கணக்கு பாடம் கற்றுக்கொள்ள செல்லும் கலாம். ஐயா, யாருப்பா நீ? என் பெயர் அப்துல் கலாம். நான் உங்களிடம் கணக்கு பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றேன். எனக்கு கற்றுத் தருவீர்களா? நிச்சயமாக கற்றுக் கொடுக்கிறேன் அப்துல். நீ எந்த வகுப்பு படிக்கிறாய்? யாரடா அது? உனக்கு எந்த பாடத்தில் ஆர்வம் அதிகம்? உன் கதை தான் தெரிந்து கதையாயிற்று. ஐயா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கணக்கு பாடம் என்றால் ஆர்வம் அதிகம். அருமை அப்துல், அங்கே சென்று அமர்ந்து கொள். அதிகாலை தரும் கோயில் பொங்கல் தான்
அதற்காக நீ எங்களை தவறாக நினைத்துக் கொள்ளாதே அப்துல், எங்களுக்கு கணக்கு வரும். அதற்காக நீ எங்களை தவறாக நினைத்துக் கொள்ளாதே அப்துல், எங்களுக்கு கணக்கு படமும் வரும், கூடவே கொஞ்சம் சூடான பொங்கலும் வரும். இல்லை இல்லை நண்பர்களே, நான் அவ்வாறெல்லாம் நினைக்கவில்லை. சிரித்தபடியே ஆசிரியர் கூறும் கணக்கு பாடத்தை கவனிக்கத் தொடங்குகின்றனர். அனைவரும் கணக்கு பாடத்தை ஆர்வமாக கற்றுக்கொண்டனர். நேரமானதும் அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகின்றனர். நன்றி ஐயா. நன்றி. காலை இலவச கணக்கு பாடம் முடிந்ததும் வீடு திரும்பினார் கலாம். அப்துல் அப்பாவின் நண்பர், அப்துல் அப்பா, அப்துல் அம்மா, அப்துல் அண்ணா மற்றும் அப்துல் அக்கா. உள்ளே வரலாமா ஜெயினுல் ஆஃப்தீன்? வா லக்ஷ்மணா. வா நண்பா, நாம் இங்கே திண்ணையெல்லாம் வந்து பேசுவோம். வாருங்கள் அண்ணா. அசீம், அசீம், மாமா வந்திருக்கிறார். மாமாவுக்கு குடிக்க மோர் கொண்டு வா. அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? அனைவரும் நலம் நண்பா. உன் வீட்டில் எவ்வாறு உள்ளனர்? என் வீட்டிலும் அனைவரும் நலம் நண்பா. அப்துல் எப்படி படிக்கிறான்? அப்துல் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறான் நண்பா. மிக்க மகிழ்ச்சி. அப்துலை சுய நிலை பள்ளியில் சேர்க்க வேண்டியதானே? நான் என் மகன் ராமநாதனை அடுத்த ஆண்டு அந்த பள்ளியில் தான் சேர்க்க உள்ளேன். அப்துல் நன்றாக படித்து கொண்டிருக்கிறான். அவனையும் அங்கு சேர்த்தால் நன்கு படிப்பான் அல்லவா? அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் அல்லவா? நானும் அதை தான் மாமா யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு எப்படியாவது அப்துலை அப்பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். ஆம் முகமது, நிச்சயமாக. கலாமும் ஸ்வாத் உயர்நிலை பள்ளியில் தான் படிக்க விரும்புகிறான். ஆனால் நமது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நம்மிடம் தனது ஆசையை கூற தயங்குகிறான். பள்ளி கட்டண செலவை எப்படி சமாளிப்பது? நம்பிக்கை கொள்வோம் ஆசியம்மா. நம்மிடம் பணம் இல்லை என்றாலும் எப்படியாவது சமாளிப்போம். ஆமாப்பா, தேவையெனில் எனக்காக சேர்த்து வைத்த நகைகளை கூட விற்று அந்த பணத்தில் அவன் பள்ளி கட்டணத்தை கட்டிவிடலாம். தேவையெனில் பார்த்து கொள்வோம் அசீம். இவ்வுரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அப்துல் எப்படியாவது படித்து பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார். காட்சி 5. கதாபாத்திரங்கள்: கணக்கு ஆசிரியர் அப்துல் மற்றும் நண்பர்கள். அப்துல் ஸ்வாட் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த சில நாட்கள் கழித்து தனது வகுப்பை விட்டு தவறுதலாக வேறு வகுப்பிற்குள் நுழைந்து விடுகிறார். அப்துல், இங்கென்ன செய்கிறாய்? ஐயா மன்னிக்கவும், எனது வகுப்பிற்கு வழி தெரியாமல் தவறுதலாக இங்கு வந்துவிட்டேன். உன்னுடைய வகுப்பிற்கே வெளி தெரியாத நீ இங்கென்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் கிராமத்துக்கே செல். தலை குனிந்தபடியே வகுப்பை விட்டு வெளியேறுகிறார். நன்றி மாணவர்களே. ஏன் அப்துல் சோகமாக இருக்கிறாய்? நம்ம அப்பாவை நினைத்து நீ வருத்தப்படுகிறாயா? இல்லை இல்லை, அவசரத்தில் கணித ஆசிரியரின் வகுப்பிற்குள் நுழைந்து விட்டேன். ஆதலால் ஆசிரியர் அனைவரின் முன்னிலையிலும் என் மீது கோபமுற்றார். எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. எப்படியாவது ஆசிரியரின் பாராட்டை பெறும்படி நான் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ கணித பாடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்துல். நிச்சயமாக நான் வரும் தேர்வில் கணித பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியரின் பாராட்டை பெறுவேன். நிச்சயமாக முயற்சி அப்துல். தேர்வு அறை. அப்துல் மற்றும் சக மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர்.
அப்துல் கணித பாடத்தில் அதீத கவனம் செலுத்தி தேர்வை சிறப்பாக எழுதினார். அடுத்த நாள் காலை இறைவணக்க கூட்டத்தில் கணித ஆசிரியர் அப்துலை பாராட்டுகிறார். கலாம் தனது இலக்குகளையும் லட்சியங்களையும் அடைய தன் சிறு வயதிலிருந்து பல இன்னல்களை சந்தித்து இந்நிலைக்கு உயர்ந்துள்ளார். அவரது குடும்பமும் அவரின் கல்விக்கு உதவ பல தியாகங்களை செய்தது. அவரது தன்னம்பிக்கையும் கல்வி ஆர்வமும் அவர் ஒரு மாமேதையாக நம்முன் நிறுத்தியது. இறுதி காட்சி, கனவுகளின் செய்தி. இப்பொழுது கலாம் முன்னே வந்து பார்வையாளர்களை நோக்கி பேசுகிறார். கனவுகள் என்பது நீங்கள் தூங்கும் போது காண்பதல்ல. கனவுகள் என்பது உங்களை விழித்திருக்க செய்வதுதான். என் குடும்பத்தின் சவால்கள், என் தியாகங்கள் மற்றும் கடுமையான உழைப்பில் என் நம்பிக்கை எனக்கு கற்றுத்தந்தது என்னவெனில், மன உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு தடை கற்களையும் தகர்த்தெறிய முடியும் என்பதுதான். அப்துல் கலாம் அவர்களின் கதை நம்மை சவால்களை தாண்டி விண்மீன்களை நோக்கி செல்ல ஊக்கமளிக்கிறது. நன்றி.